உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட்டை கரைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், சாப்பாடாக குறைங்க, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஐட்டத்தை ரெடியூஸ் பண்ணுங்க. இதனால என்ன பண்ணுறோம், நம்ம சில நேரங்களில் நம்மளுடைய சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஒரு சிலர் வந்து முழுக்க முழுக்க பட்டினியாகவே இருந்து ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிறாங்க. அப்படி செய்யறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மிக மிக தவறு. நம்மளுடைய உணவு எந்த விதத்திலையும் பெரிதும் பாதிக்கப்படாமலும் கலோரியின் அளவை மட்டும் குறைச்சிட்டு நாம எடுக்க வேண்டிய உணவுகளை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல் எடை வேகமாக குறைக்க முடியும். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக இன்னைக்கு உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னீங்கனாலே அதற்கு நிறைய காரணங்கள் சொல்கிறேன் இல்லையா. இதில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு முக்கியமான பிரச்சனை. இது மென்டல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான உளவியல் சார்ந்த பிரச்சனையினாலையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய உணவு என்னென்ன மாற்றம் செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாக நாம எடுக்கக்கூடிய உணவுகள் முதல்ல நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனிச்சோம் அப்படின்னீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பிளேட்ல கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரைஸ், கோதுமை. அதுக்கடுத்து புரதச்சத்து குறைந்த அளவுக்கு இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா வந்து பருப்பு வகைகள், சாம்பார்ல வந்து சேர்த்துருக்காருன்னு சொல்லி பாசிப்பயிராக இருந்தாலும் சரி, சுண்டல், இந்த மாதிரி வந்து நிறைய பருப்பு வகைகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய புரதச்சத்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள். இந்த காய்கறிகள் இன்னும் குறைவா வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த குவான்டிட்டியை நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணா போதும். அப்படியே இந்த சாப்பாடை நம்ம வந்து கொஞ்சம் ரிவர்ஸா நம்ம வந்து மாற்றி வந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல்ல ஸ்டொமக் வந்து சாப்பிட்ட ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய உடல்ல எடை குறையும். அதோட நமக்கு பட்டினியா இருக்கின்ற ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது. 3 வேளைக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம வந்து இந்த ஃபுட் ஐட்டத்தெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்டை வந்து காய்கறி அந்த அளவுக்கு வந்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மிக குறைவா எடுத்துக்கோங்க. அதாவது இந்த அரிசி, கோதுமை, இட்லி, தோசை, தானிய வகைகள், அதில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் அதோடைய கலோரியின் அளவை கால்குலேட் பண்ணி அதை ஒரு 25% மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது புரதச்சத்து. புரதச்சத்து 25% முதல் ஒரு 30% வரைக்குமாவது ரெகுலரா இருக்கணும். இதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே பருப்பு வகைகள் நம்ம வந்து எடுத்துட்டு வந்து இருக்கோம். இந்த பருப்பு வகைகள் நம்மளுக்கு வந்து போதுமானு சொல்லி கேட்டீங்கன்னா போதாது. அது மாதிரி புரதச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னீங்கன்னா வேக வச்ச சுண்டல் பயிரை எடுத்துக்கிறலாம், முட்டையில வெள்ளைக்கரு எடுத்துக்கிறலாம், சில பால் வகை உணவுப் பொருள்கள் வந்து இருக்கு, பன்னீர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எடுத்துக்கலாம், கடலைப்பருப்பு, பாதாம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய புரதச்சத்து ஒரு 25% முதல் 30% வரைக்கும் இருக்குது நல்லது. இப்போ கார்போஹைட்ரேட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவுக்கு ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கார்போஹைட்ரேட்டுக்கு பதிலாக நாம காய்கறிகளை நம்ம வந்து நிறைய வந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த காய்கறிகள் ஒரு 50% அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய அன்றாட உணவுல இருக்கக்கூடிய குவான்டிட்டி எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே குவான்டிட்டி எடுத்துப்போம். ஆனா இந்த கலோரின் அளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து இதற்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட இருந்த உணவுல இருந்த கலோரியை விட இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய கலோரி அளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக மிக குறைவாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் கார்போஹைட்ரேட் நம்மளுடைய உடலுக்கு கிட்டத்தட்ட அதிகமான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம். அதுக்கப்புறம் தான் வந்து புரதம். இப்ப நம்ம இந்த கார்போஹைட்ரேட் அளவை வந்து கொஞ்சம் 25% அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா 50%ல இருந்து 25% எடுத்துருக்கோம் அப்படின்னீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ல அதோட கலோரின் அளவு மிக மிக குறைவா வந்து இருக்கும். புரதச்சத்து மிக மிக முக்கியம். அது நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்மளுடைய மசில்ஸ்ல வந்து இருந்து உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கும் புரதம் மிக மிக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு செல்லும் புரதம் இல்லாம இயங்கவே இயங்காது. ஆனா இந்த காய்கறிகள், கீரைகள் வந்து நம்ம வந்து 50% எடுத்துக்கும் பொழுது அதுல எந்த ஒரு ஃபேட்டும் வந்து இருக்காது, கார்போஹைட்ரேட்டும் கிடையாது, புரதச்சத்தும் கிடையாது. அப்ப நம்மளுக்கு அதுல முழுக்க முழுக்க விட்டமின், மினரல்ஸ் அதிகமா வந்து இருக்கும். அப்ப நம்மளுக்கு எனர்ஜி கம்மியா வந்து
இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துப்போம். அதே நேரத்தில் குவான்டிட்டி வந்து குறையாம நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த உடல் எடை குறைப்பு அப்படின்னு சொல்லி வந்து பேசும் பொழுது நாம பட்டினியா இருப்பதற்கோ அல்லது ஸ்டொமக் வந்து எம்டியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கிறதற்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வயிறு நிறைய அளவுக்காவது சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் அவங்களுக்கு வந்து திருப்தியா வந்து இருக்கும். இப்ப இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். இதை கொஞ்சம் எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா பெட்டரா வந்து இருக்கும். அடுத்தது நம்மளுடைய அன்றாட உணவுல கிட்டத்தட்ட ஒரு 30% புரதச்சத்து கண்டிப்பா வந்து இருக்கணும். புரதச்சத்தோட சேர்த்து இந்த நார்ச்சத்தும் அதிகமா எடுத்துக்கிறணும். ஏன் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்மளாம் மீட் பண்றோன்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நார்ச்சத்து நம்ம உணவுல மிக மிக குறைவா இருக்கிறது மிக முக்கியமான காரணம். இப்ப நார்ச்சத்தோட வேலை வந்து என்ன? நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய குழாய்கள்ல உட்புற சுவர்கள்ல இருக்கக்கூடிய செல்கள் நல்லா வேலை செய்வதற்கும் செரிமான மண்டலம் சரியான வேலையை தொடர்ந்து நடப்பதற்கும் இந்த நார்ச்சத்து மிக மிக முக்கியம். இதை நம்ம வந்து கரெக்டா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சரும் ப்ராப்பரா வந்து வேலை செய்யும். டைஜஷன் ப்ராசஸ் கிளியரா வந்து நடக்கும். அதோட நம்மளுக்கு மலச்சிக்கல்ன்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும் நம்மளுக்கு மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கு நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. இது மலச்சிக்கலை வந்து குறிக்கிறது வந்து கிடையாது. இது நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் சிறப்பாக வேலை செய்வதற்காக எடுத்துக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு. இந்த நார்ச்சத்து மிக மிக முக்கியமா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பொதுவா முழு தானியங்கள் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, சோளம், கம்பு, அரிசி, இந்த மாதிரி எந்த ஒரு வகையான உணவுப் பொருளா வந்து இருந்தாலும் சரி அதை உடைக்காம முழுசா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அதுல நார்ச்சத்து நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். பொதுவாக இன்னைக்கு பல உணவுப் பொருள்களை வந்து மாவை அரைக்கும் பொழுது அந்த மாவை நம்ம வந்து சலிச்சு எடுக்கிறோம் இல்லையா, அந்த சலிச்சு எடுக்கும் பொழுது அதுல சிறு சிறு துகள்கள் டஸ்டா நம்ம வந்து வேஸ்ட் நம்ம வந்து கொட்டிடுறோம். ஆனா அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நார்ச்சத்து மிக அதிக அளவுக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து தானியங்களை பொதுவாக முழுசா அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு அறிவுறுத்துறோம். அடுத்தது லிக்விடா எடுத்துக்கக்கூடிய சில வகை ஐட்டம்ஸ். இதுல நமக்கு தெரியாமலேயே மிக அதிக அளவுக்கு கலோரி உள்ள சில லிக்விட் ஐட்டத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா வந்து டீ, காஃபி. இந்த டீ காஃபில வந்து வித்தவுட் மில்க் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னீங்கன்னா கலோரி குறைவாய் இருக்கும். இதுவே கொஞ்சம் மில்க் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா இதோட கலோரி கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் வந்து கிடையாது, இதுல சேர்க்கக்கூடிய இனிப்பு, சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம், இந்த மாதிரி சில இனிப்பு வகை எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கலோரியை கொடுக்கக்கூடிய ஐட்டம் தான். அது மட்டும் வந்து கிடையாது. நம்ம வந்து இது மட்டும் தான் சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. வெளியில பாக்கெட்ல அடைக்கப்பட்ட, பாட்டிலில் அடைக்கப்பட்ட நிறைய வகையான ஜூஸ் நம்ம வந்து சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடியது. இதுல வந்து சில வகையான கலோரிகளும் வந்து இருக்கும். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னீங்கன்னா லிக்விட் ஐட்டம் எடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எனர்ஜி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த எனர்ஜியும் நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதோட டீ, காஃபிலாம் குடிக்கும் பொழுது சில நேரங்கள்ல நம்மளுக்கு தெரியாமையே சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம வந்து சாப்பிட்றோம். இது எண்ணெயில பொரித்த சில வகை உணவுகளும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பிஸ்கட்டு, பன்னு, பிரெட்டு, இந்த மாதிரியான சில ஐட்டத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உணவுல நமக்கு தெரியாமையே மிக அதிக அளவுக்கு கொழுப்பு சத்து உள்ள பொருள்களையும் கலோரி அதிகமா இருக்கக்கூடிய பொருள்களையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சுகர் கம்மியா வந்து போட்டு டீ, காஃபி குடிங்க. அதை விட முக்கியமான விஷயம் மில்க் மிக்ஸ் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இப்படி பண்றது மூலமாக நம்மளுடைய உடலுக்கு தேவையில்லாம அதிக அளவுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய இந்த இனிப்பு ஐட்டத்தை நாம எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணா நாம ஃபேட் லெவல் அதிகமாகிறத குறைக்க முடியும். நம்ம இன்னைக்கு சாப்பிடும் பொழுது உணவு இந்த எடுத்துக்கூடிய ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக மிக அதிகமாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து அதை கவனிச்சிருக்கோம். ரொம்ப வேகமா வந்து சாப்பிடுவாங்க. உணவு எடுத்துக்கும் பொழுது அதை நல்லா வாயில வந்து போட்டு அரைச்சி அந்த உணவோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணி நம்ம வாயில இருந்து அந்த உமிழ் நீர் வந்து சுரக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி உடலுக்குள்ள போகணும்.
அப்படி போகிற பட்சத்தில் அந்த உணவு மிக சிறப்பாக செரிமானத்துக்கு தயாராகிடும். ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த உணவுகளை வாய்க்குள்ள போடும் பொழுது அதை சரியாக மெல்றது கிடையாது, அரைக்கிறது இல்லை, அப்படியே முழுங்கிடுறோம். அப்போ அந்த உணவு துகள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருக்கிற பட்சத்தில் அது டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பல பேருக்கு இந்த வேகமாக உணவு எடுத்துக்கக்கூடிய பிரச்சனை தான் பின்னால இவங்களுக்கு செரிமான மண்டலம், அதை தொடர்ந்து ரத்தத்துல சர்க்கரையின் அளவு கூடுவது, அதை தொடர்ந்து சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளையும் இது அதிகப்படுத்தும் அப்படின்னு சில வகை ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால நம்ம ஒரு உணவு சாப்பிடமா அப்படின்னீங்கன்னா நல்லா பசி எடுக்கணும் முதல் விஷயம். அதுக்கப்புறம் அந்த உணவை எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய நாக்கில் அந்த உணவோட டேஸ்ட்டை நம்ம கொஞ்சமாவது ஃபீல் பண்ணணும். நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பிகள் நல்லா சுரக்கக்கூடிய அந்த செக்ரிஷன்ஸ் உணவோட நல்லா மிக்ஸ் ஆகி நாம் உள்ள முழுங்கினப்போ உள்ள போகக்கூடிய உணவு இரைப்பையை சென்றடையும் பொழுது செரிமான மண்டலத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஈஸியாக செரிமானம் ஆகும். அந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிறணும். கடைசியா சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், நான் நிறைய வீடியோல குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம்தான். குறைந்தது ஒரு நாளைக்கு 7 முதல் 10 மணி நேரம் வரைக்கும் அது தூக்கம் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு உடல் மனது நம்மளுக்கு வேணும். மன அழுத்தமோ அல்லது வேறு ஏதாவது உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும். இதுவும் உடல் எடை கூடுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா தான் நமக்கு குறைந்தது ஒரு 7 முதல் 10 மணி நேரம் வரைக்கும் அது தூக்கம் இருக்கும். இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாம இருப்பது மிக முக்கியமாக நாம இன்னைக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை குறைப்பதற்கு நம்ம மெடிடேஷன், நிறைய பிரீத்திங் எக்ஸசைஸ், வேறு சில உடற்பயிற்சிகள், யோகா, இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். சொன்ன இந்த 5 விஷயங்களை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் எடையை குறைக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்றேன். முதல் விஷயம், நம்மளை எடுக்கக்கூடிய அன்றாட உணவுகளை கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல மாத்திக்கோங்க. கார்போஹைட்ரேட்டின் அளவை குறைச்சிக்கோங்க. விட்டமின் மினரல்ஸ் அளவை, காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இரண்டாவது புரதச்சத்தும் நார்ச்சத்தும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நார்ச்சத்துன்றத மிக கவனமாக எது எதுலலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கணும். அதாவது நம்மளுடைய உணவு இடைவேளைகள்ல லிக்விட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். முக்கியமா டீ, காஃபி, சில வகையான ஜூஸ், சில வகையான பிவரேஜஸ், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான்காவது, நாம எடுத்துக்கக்கூடிய உணவை நல்லா நம்ம வாயில நம்ம வைக்கும் பொழுது அதை நல்லா மென்று அரைச்சு அந்த உணவுடைய சுவையை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஐந்தாவது, உடலுக்கு 7 முதல் 10 மணி நேரம் தூக்கமும் மிக மிக அவசியம். அது மட்டும் கிடையாது, உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறதும் மிக மிக முக்கியம். இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தது அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு எடையை குறைப்பது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஈஸியாக நம்ம நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உடல் எடையை எளிதாக குறைக்க முடியும். இதை பற்றினா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.